பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, பாதத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பாதத்துல நிறைய நமக்கு பிரச்சனைகள், அதுலயும் இப்போ இந்த வெயில் காலம் வந்துடுச்சுனாலே குதிக்கால்ல பாத்தீங்கன்னா நிறைய வெடிப்பு ஏற்படுது. அதுலயும் நமக்கு கம்ப்ளைண்டே எப்படி வராங்கனாக்கா, அந்த வெடிப்பு இன்னும் பெருசாகி பாலமாயிடுது மேடம். அதுல இருந்து ப்ளீட் ஆகுற அளவுக்கு பாத வெடிப்பு ஜாஸ்தியா இருக்கு. இது இயற்கை மருத்துவத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி கேட்பாங்க. இந்த மாதிரி வெடிப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்ன மாதிரி செருப்பை நம்ம யூஸ் பண்றோம், என்ன மாதிரி ஷூஸை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம பாதம் அப்படின்றது நம்மளுடைய உடலுடைய வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு பகுதி. இப்போ ஈவன் நம்ம இப்போ எக்ஸாம்பிள், நம்ம பாடி அதிகமா குளிர் இதுல எக்ஸ்போஸ் ஆயிட்டோம்னு வைங்க. அப்போ ஹீட்டை ரெகுலேட் பண்ணணும்னா நம்ம பாதத்தையும் உள்ளங்கையும் நம்ம தேய்ப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில அந்த ஹீட்டை அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பாடியில ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது நம்மளுடைய கண்கள் மூலயமாவும் நம்மளுடைய பாதம் மூலயமா தான் வெளியேற்றுமே. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நீங்க ரொம்ப டைட்டா ஒரு வென்டிலேட்டடா இல்லாம ஷூஸ் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்றது, இல்ல நம்ம உடம்புடைய வெப்பத்தன்மையும் ஜாஸ்தியா ஆயிட்டே போச்சு அப்படின்னா அது நமக்கு அந்த பாத வெடிப்பை ஏற்படுத்தும். அப்போ 100% அதோடைய சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை மருத்துவத்துல உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்தை நம்ம மெயின்டைன் பண்றது 100% முக்கியங்க. நீங்க எந்த அளவுக்கு தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் ஏற்படாம இருக்கும். ஏன்னா இது அந்த கோர் அந்த மசில்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த எனர்ஜி இல்லாம ஹைட்ரேட் இல்லாம அது ட்ரை ஆகும். அந்த ட்ரைனஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகும்போது அது வெடிப்பா ஏற்பட்டு அது நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்போ அதை நம்ம சரிப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்ல ஜூஸ் எல்லாம் குடிக்கணும், நீர் காய்கறிகள் சேர்க்கணும், பழங்கள் அதிகமா சாப்பிடணும். நம்ம நீர் ஆகாரங்களான முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா மோர் எடுத்துக்கிறது, தண்ணி, இளநீர், இதெல்லாம் நம்ம பாடி ஹீட்டை ரெகுலேட் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம ஸ்லிப்பர்ஸ் மாத்தி கொஞ்சம் நம்மளுடைய பாதத்துக்கு நல்ல வென்டிலேட்டடா இருக்கிற மாதிரி, அதுவும் அப்பப்போ நீங்க ஷூ போடுறது மேடம், ஆஃபீஸ்க்கு நான் அப்படிதான் போய் ஆகணும் அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு நம்மளும் எர்த்திங் கொடுக்கறது நல்லது. நம்மளுடைய பாதத்தை நம்ம தரையில படிகிற மாதிரி நம்ம போகும்போது அதுல இருக்கக்கூடிய காந்தக அலைவீச்சு நம்ம உடலுடைய இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் எனர்ஜியோட சேர்ந்து நமக்கு பாடியை எனர்ஜைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம டே ஃபுல்லா நம்ம ஷூஸ் போட்டுட்டே இருந்துட்டு திருப்பி நம்ம வீட்லயும் போனதுக்கு அப்புறமா ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்றவங்க நிறையவே இருக்கும். அந்த எர்த்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி நமக்கு இல்லாமையே போகும். ஸோ அதுவே நமக்கு இன்னும் அந்த ட்ரைனஸை ஜாஸ்தி ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அப்பப்போ ஷூஸை ரிமூவ் பண்ணிட்டு பாதத்தை வென்டிலேட்டடா வச்சிருக்கிறது நல்லது. இது நம்ம என்ன பண்ணலாம், பாத குளியல் எடுக்கிறது நல்லது. இந்த மாதிரி வெடிப்பு இருக்கு அப்படின்னா ஒரு வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப கொதிக்கவும் கூடாது, அதுக்காக சில்லுன்னு இருக்கக்கூடாது, ஒரு லூக் வார்ம் வாட்டரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெதுவெதுப்பான தண்ணியில நம்ம பாதத்தை நம்ம கெண்ட சதை வரைக்கும் நம்ம தண்ணியில வச்சிடலாம். இதுல ஒரு கைப்பிடி எப்சம் சால்ட் போடுறது தி பெஸ்ட். ஆனா கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற கல் உப்பைய கூட போட்டுக்கலாம். இது ஒரு 10 இருந்து 20 நிமிஷம் நம்ம பாதத்தை நம்ம தண்ணியில வச்சிருந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பியூமைஸ் ஸ்டோன் இருக்குல்ல, பாத்தீங்கன்னா நம்ம கூழங்கல்லுல லைட்டா ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டோன் இருக்கும். அதை நம்ம பாதத்துல அந்த ட்ரைனஸ் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் அதை நம்ம ரப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் ஏற்படும். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த கிராக் ஆகிருக்கிற இடத்துல அதை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி மேடம், இதை நான் ஸ்மூத் ஆக்கிட்டேன், ஆனா இதை ஃபர்தரா நான் வராம தடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? தேங்காய் எண்ணெயை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாதுங்க. இதுல நமக்கு லௌரிக் ஆசிட் பிரசன்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி லினோலினிக் ஆசிடும் பிரசன்ட் ஆயிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இது ஒரு நேச்சுரலான மாய்ஸ்சரைசர். இதை நம்ம அந்த இடத்துல அப்ளிகேஷனா நம்ம கொடுக்கலாம். ஈவன் இதுல பாத்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெயும் பெஸ்ட், ஆலிவ் ஆயில் அஃபோர்டபுளா இருக்கு அப்படின்னா நம்ம ஆலிவ் ஆயிலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இது நமக்கு அந்த இடத்துல ஒரு மாய்ஸ்டை மெயின்டைன் பண்ணிட்டே வரும்போது இது நாளடைவில் உங்களுக்கு அந்த கிராக்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி உங்களுக்கு அது இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பண்ணிடும். இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா, மேடம் எனக்கு கிராக்கிங்கே எதனால வருதுன்னா நான் தண்ணியிலேயே காலை வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு அதனாலேயே வெடிப்பு ஜாஸ்தியா வருதுன்றதையும் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாதத்துல படாம, இப்போ சில நேரத்துல நம்ம துணி துவைக்கிற சோப்பு, இல்ல நம்ம எப்பவுமே அந்த
உப்பு தண்ணியிலேயே கால வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டே இருக்கோம் அப்படின்னா, அது எவ்வளவு தூரம் நம்ம கம்மி பண்ணிக்கிறோமோ அவ்வளவும் நல்லது. ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? கற்றாழை ஜெல் இருக்குல்ல, அத நம்ம ஃப்ரெஷ் ஜெல் எடுத்துட்டு, அது கூட நம்ம மஞ்சள கலந்து பேஸ்ட் ஆக்கி, அந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அது நமக்கு அந்த இடத்துல ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அத குறைக்கும். அதே நேரத்துல நம்மளுடைய அந்த ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இல்லாம, அது வந்து நம்மளுடைய அந்த ஹீலிங் எஃபெக்ட்ட வந்து ஏற்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ராங் டிட்டர்ஜென்ட்ஸ்லயோ, இல்ல இந்த மாதிரி சோப்ஸ்லயோ நம்மளுடைய சருமம் வந்து கான்டாக்ட்ல இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்மளுடைய சென்சிட்டிவிட்டிய அதிகரிச்சு நம்ம அதுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம இத என்ன பண்ணலாம்னா, அரோமா ஆயில்ல ரோஸ்மேரி ஆயில் அப்படின்றது இருக்கு. இது நம்ம அந்த பாதக்குளியல்ல தினசரி நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில நம்ம ஒரு 2 இல்ல 3 ட்ராப் அந்த ரோஸ்மேரி ஆயில விட்டு நம்மளுடைய பாதத்தை டிப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, அது உள்ள வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அழுக்க நீக்கி நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ஹீலிங் எஃபெக்டை ஏற்படுத்தும். ஒரு கம்ப்ளீட் ஒரு க்ளோஷரை கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம இதை பண்ணதுக்கு அப்புறமா தினசரி நம்ம வந்து நம்மளுடைய ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்றோம். அது கூட நமக்கு வந்து புரோட்டீனையும் வந்து நம்ம சரியான அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காயம் தானா ஆறுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம ஆரம்பிக்கும் போதே சொன்னோம், இந்த பாதம் அப்படின்னாக்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த பாத எரிச்சல் அப்படின்றது ஒரு தனி கேட்டகரியே. இது நமக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்னால ஏற்படக்கூடியது. ஸோ இந்த பாதத்தை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.